மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். அருமையான தீபாவளி நாள். தேசிய கவி பாரதியாரோட பாட்டோடு நான் தொடங்கியிருக்கேன். ஏன் அவரோட பாட்டோட தொடங்கினேன்னா, இன்றைக்கி தலைப்பு திரைப்பட பாட்டை பற்றி. சினிமாவுக்குன்னு பாட்டு எழுதாமல் இன்றைக்கி அவர் பாட்டெல்லாம் எடுத்து சினிமாவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரே கவிஞர் தேசிய கவி பாரதி தான். அருமையான தீபாவளி நாள். உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி தமிழ் ரசிக பெருமக்களுக்கு என் மனம் கனிந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜாலியான ஒரு திருவிழா தீபாவளி திருநாள். மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லோரும் அந்த ஒளியை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள், இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாள் இந்த தீபாவளி திருநாள். இந்த திருநாளில் கலைஞர் தொலைக்காட்சி ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வைக்கிங் கமாண்டர் பிரீமியம் பனியன் வழங்கும் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் மற்றும் பொன்வண்டு மெட்டிக் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பவுடர், இந்த இரு நிறுவனங்களும் இணைந்து வழங்கும் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் மற்றும் அவர்களோடு இணைந்து வழங்குபவர்கள் தங்கமயில் ஜுவல்லரி, பைக்கர்ஸ் ஷாம்பு, மினிஸ்டர் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள், மீரா ஷாம்பு, நண்டு எலைட் லுங்கிகள் மற்றும் கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் மற்றும் ஆனந்த் உள்ளாடைகள், நிப்பான் பெயிண்ட்ஸ், திண்டுக்கல் ஆகா புட்டுமாவு, திண்டுக்கல் ஃபர்னிச்சர் மற்றும் ஐடியல் வாட்டர் டேங்க், பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம், மில்கா ஒண்டர் கேக் மற்றும் அரசன் சோப், இத்தனை நிறுவனங்களும் இணைந்து இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தை நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு இன்னைக்கு எடுத்திருக்கான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. திரைப்பட பாடல்களின் வெற்றியை தீர்மானிப்பது இனிய அழகியலா கருத்து வளமா அப்படின்னு தலைப்பு. ஏற்கனவே திரைப்பட பாடல்களை பற்றி நிறைய தலைப்புகளில் பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. அழகியல் அப்படின்னா என்ன? ஒரு காலத்தில் சினிமா எப்படி இருந்துச்சு? அன்றைக்கெல்லாம் சொந்த குரலில் பாடுறவங்க தான் கதாநாயகனாக இருந்தாங்க. டிஆர் மகாலிங்கம், நடிப்பிசை புலவர் கேஆர் ராமசாமி, அவங்களுடைய குரல்கள்லாம் அப்படி இருக்கும். டிஆர் மகாலிங்கமும் சுசிலாமாவும் ஒரு டுயட் பாடுவாங்க அமுதவல்லிங்கிற படத்தில். ஆடை கட்டி வந்த நிலவோ பெண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, குளிர் ஓடையில் மிதக்கும் எழில் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மகிழோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ. சுசிலாமா, துள்ளி துள்ளி ஆடும் இந்த லோகமங்கை, சொந்தமுள்ள ராணி இவள் நாகமங்கை, எல்லையற்ற ஆசையில் ஓடி வந்தாள், தள்ளி விட்டு போனவின் தேடி வந்தாள் அப்படிமாங்க. இவர் அந்த வெளி பெற்ற மகிழோ, அப்பா ஆண்டவனே அப்படின்னு மிரளுவாங்க. அவர் நடிப்பிசை புலவர் கேஆர் ராமசாமிலாம் லவ் பண்ணுறதை பார்த்தா அப்படியே லவ் பண்ணுறியா இல்லையாடே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செந்தமிழ்நாட்டு சோலையில் சென்று பாடி தெரிக்கும் பொங்குல லவ் பண்ணுறே அப்படிங்கிற மாதிரி இந்த குரல்கள்லாம் அப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி பாடல்கள் சினிமாவில் வந்து வந்து இசை என்றால் என்ன என்பதை ரசிக்க வைத்ததே திரைப்பட பாடல் தான். இதில் அழகியல் திரைப்பட பாடலின் வெற்றியை தீர்மானிக்கிறதா இல்லை ஆழ்ந்த கருத்தா? அழகியல்னா என்ன? கேட்குறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அதில் என்ன இருக்குன்னு விசாரித்தா அதில் ஒன்றும் இருக்காது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமே ஒரு பாட்டு எழுதியிருக்கார். கருணாநிதியும்
இன்னொரு காமெடி நடிகரும் பாடுவாங்க அந்த பாட்டு. சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா, குன்னக்குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா. சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா, பள்ளப்பட்டு கிராமத்தில் பழைய சோற தின்னுக்கிட்டான். பங்காளி விட்டு சிங்காரத்தோட பழைய கதையும் பேசிக்கிட்டான். சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா. இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஆனால் இந்த பாட்டு அன்னைக்கு அவ்வளோ ஹிட்டு. இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்குறதுக்கு சுகமாக இருக்கும், அழகாக இருக்கும், வார்த்தைகள்லாம் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். அந்த வார்த்தைகளுடைய அழகியலில் மயங்கி அந்த பாட்டை ஹிட் பண்ணிடுவான் நம்பால். ஆனால் அதே நேரத்தில் ஆழ்ந்த கருத்துள்ள பாடல்கள் நிறைய அன்னைக்கே வந்திருக்கு. இது வரைக்கும் நான் பேசின பட்டிமன்றங்களில் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. வழக்கமாக பேசுகிறவங்க தான் பேசுவாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய ஒரு அனுபவம். மிகப்பெரிய படைப்பாளிகள் அவரவர் துறையில் மிகப்பெரிய ஜாம்பாவான்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய, படைப்பாற்றலில் மிக சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய, திரைப்படத்தின் மிக சிறந்த அறிஞர்களுக்கு மத்தியில் லியோனி பேசுறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. உண்மையிலே எனக்கு பெரிய சந்தோஷம். திரைப்பட பாடல்களில் அதனுடைய வெற்றியை தீர்மானிப்பது இனிய அழகியலே, ஆழ்ந்த கருத்தே. இனிய அழகியலுக்கு முதல் தொடக்கம் அருமை சகோதரர் குரல் வளம் மிக்க சண்முகம் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு பட்டிமன்ற விவாதத்தை தொடங்க அன்போடு அழைக்கின்றேன். திரைப்பட பாடலினுடைய வெற்றியை தீர்மானிப்பது இனிய அழகியல் அப்படின்னு நாம் பேசுறது இருக்கட்டும். எடுத்த உடனே பட்டிமன்றத்தை விஷுவலா காட்சிப்படுத்திட்டு தானே நடுவரே உள்ள வர்றாரு. அந்த அழகியல் தான் திரைப்படத்தினுடைய பாடலுக்கும் தேவை அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். தமிழ்ல எல்லாம் அப்படின்னு சொல்றத 4 அப்படின்ற எண்ணால சொல்றது ஒரு பழக்கம். எல்லா ஊருக்கும் ஒருத்தர் போனார்னா 4 இடத்துக்கு போயிட்டு வந்தவர்னு சொல்லுவாங்க. எல்லாம் படிச்சாருன்னா 4 எழுத்து படிச்சவர்னு சொல்லுவாங்க. எல்லோரும் பாராட்டுகிற மாதிரி ஆட்சி நடக்கும் போது 4 பேர் மெச்சுற மாதிரி ஆட்சி நடக்குது என்று சொல்லுவார்கள். அதனால எல்லா பாடல்களுக்கும் பதிலாக ஒரு 4 பாட்டை நம்முடைய தலைப்புக்கு ஆதாரமாக எடுத்துக்கலாம். ஒரு சின்ன உதாரணம், கையை காலா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்காக ஒரு ஜோடி கையில் ஷூவை போட்டு நடந்து போனால் நாம் ரசிப்போமா? வைத்தியக்காரன்னு சொல்லுவோம். ஆனால் ரவுடி பேபி சாங் எடுத்துக்கோங்க. ஓப்பனிங்லேயே ஹீரோவும் ஹீரோயினும் ஷூவை வச்சு கையை காலா வச்சு தான் பாட்டையே ஆரம்பிச்சிருப்பாங்க. வெள்ளை நிறம் தான் அந்த பாட்டை ரொம்ப டாமினேட் பண்ணும். வெள்ளை நிற உடையில, வெள்ளை பின்னணியில அந்த பாட்டு நடக்கும். அந்த பாட்டை நீங்க இப்ப யூடியூப்ல போய் செக் பண்ணி பாருங்க. 2 வருடத்துல 125 கோடி தடவை பார்த்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எத்தனை தடவை பார்த்தாங்கன்னு தெரியல. இப்ப அந்த காட்சி அமைப்பினுடைய வெற்றி தானே அந்த பாட்டை 125 கோடி முறை பார்ப்பதற்கு உதவியா இருந்திருக்கு. ஆழ்ந்த கருத்துன்னு அதில் என்ன சொல்ல முடியும்? மை டியர் மச்சான், நீ மனசு வச்சா உரசிக்கலாம், ஜிகு ஜிகுஜா, இதெல்லாம் ஒரு கருத்தாளுமிக்க ஆழ்ந்த வரிகளா? இந்த வரிகளுக்காகத்தான் வெகுஜனம் பார்த்தாங்களா? டைரக்டர் சங்கர் அவர்களினுடைய ஒரு பாட்டை எடுத்துக்கலாம். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், குழல் செல்லும் காற்று மெல் இசையாதல் அதிசயம், குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். இதுல எந்த வரிய வேணாலும் இயக்குனர் காட்சிப்படுத்தி இருக்கலாம். ஒரு பக்கம் வாழைப்பூவை கண்ணாடியிலேயே போட்டு, இன்னொரு பக்கம் வாழை பழங்களை போட்டு பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இயக்குனர் எந்த இடத்துக்கு போறாருன்னா, அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம்ன்ற வரியை எடுத்துட்டு அதை காட்சிப்படுத்துறார். ஓப்பனிங் ஷாட்லயே பெரும்பாலான நல்ல பாடல்கள் என்ன சொல்ல வர்றோன்றத பதிவு பண்ணிடும். ரைட் டு லெஃப்ட் பேன்ல சீன பெருஞ்சுவரை நைட் எஃபெக்ட்ல டைரக்டர் காட்டியிருப்பாரு. கட் பண்ணா டைட் க்ளோஸ்ல ஐஸ்வர்யா ராயோட முகத்தை காட்டியிருப்பாரு. பாட்டோட கண்டென்ட்டே அதான்.
எங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாமே மனிதனுடைய கைவண்ணம். எங்களுடைய உலக அழகி ஐஸ்வர்யா ராய் இயற்கை தூரிகை கொண்டு வரைந்த ஓவியம். முதல்ல எடுத்ததுமே முடிச்சிடறாரு. ரோஜா படத்துல ஒரு காட்சி வச்சிருப்பாரு. வெள்ளை மழை பொழிகின்றது அப்படின்னு சொல்லும்போது மதுபாலாவோட கண்ணை அரவிந்த் சுவாமி மூடிட்டே போயிட்டு அந்த பனிமலையை பார்க்குற மாதிரியும் அந்த பனிமலையை பார்த்து அந்த பெண் பரவசம் அடைகிற மாதிரியும் வச்சிருப்பாரு. அதுதான் ஒரு திரைப்பட பாடலினுடைய வெற்றியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் திரைப்படம் வர்றதுக்கு முன்னாடியே பாடல்கள் வந்துடும். பாடல்கள் தியேட்டருக்கு ரசிகரை கூட்டிகிட்டு வந்துடும். அந்த பாட்டை கேட்கும் போதே ரசிகனுக்கு ஒரு விஷுவல் வந்துடும். இப்போ படத்தை பார்க்கும்போது இவருடைய விஷுவலை விட நல்லா இருந்தாதான் ரசிகன் உள்ள உட்கார்ந்துருப்பான். இல்லைன்னா மனசு புண்பட்டுரும். புண்பட்ட மனதை புகை போட்டு தான் ஆற்றணும். அதனால பாட்டு சரியில்லைன்னா தம்மடிக்க போயிடுவாங்க. அப்ப இயக்குனர் ஒரு காட்சியை தீர்மானிக்க வேண்டியிருக்கு. அது ரசிகன் நினைப்பதை விட உயர்ந்ததா இருக்கு. அதுல என்ன முக்கியம்னா அதற்கப்புறம் அந்த பாட்டை நாம் கேட்கும் போதெல்லாம் இயக்குனர் எப்படி காட்சிப்படுத்தினாரோ அதுக்குள்ளேயே தான் நாம் பயணிச்சுட்டே இருக்கிறோம். எப்போதும் நாம் ஒன்றை சொன்னால் மறந்து விடுவோம். ஆனால் ஒன்றை காட்சிப்படுத்தினால் வாழ்க்கை முழுக்க நினைவில் வைத்திருப்போம். அப்படின்றதுனால திரைப்பட பாடல்களினுடைய வெற்றியை தீர்மானிப்பது இனிய அழகியலே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தினுடைய விவாதத்தை ஒரு வேற பாணியில் கொண்டு போயிட்டார். ஒரு பாட்டை அழகாக படப்பிடிப்பில் காமிச்சு அந்த அழகியலில் மயங்கி பாட்டோட கருத்தை பற்றி கவலையே படாமல் எவ்வளோ பாட்டை ரசிச்சிருக்கான். கேட்டால் ரசிக்கணும். அதுதான் சண்முகம் சார் விவாதத்தை ரொம்ப அற்புதமாக தொடங்கி வச்சிட்டார். அதுக்கு பதில் சொல்லணும்னா ஒரு டைரக்டர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதனால் இயக்குனர் சரவணன் சுப்பையா அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு அன்போடு அழைக்கின்றேன். புரட்சி தலைவர் நடிகர் திலகம். இப்போ அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பத்மஸ்ரீ, இப்போ தளபதி தலை, இப்படி ஒரு 3 தலைமுறை இருக்குது. இதில் இந்த புரட்சி தலைவருடைய படத்தில் பாடல்கள் அந்த படத்தில் உள்ள கருத்தை விட அவருடைய பாடல்களில் கருத்து இருக்கணும்னு அவர் ரொம்ப குறிப்பாக இருப்பார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் தான் அந்த வரியை முதல்ல ஆரம்பிக்கும். கதை சூழலுக்கும் நல்லா இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கும் அது கரெக்டாக பொருந்தும். இந்த கருத்துக்கெல்லாம் தாங்கி அந்த பாடல்கள் வந்ததுனால தான் அதன் பிறகு அதில் நடிகர் நடிக்கிறப்போ அதனுடைய இம்பாக்ட் அதிகமாகுது. இப்போ ரஜினி சாருடைய படத்தில் ஓப்பனிங்ல எப்பயுமே இப்போ ஒரு பிலாசபி சாங் வரும். அதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது மனிதன் ஒரு படம். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு நீங்க நல்ல பாட்டு. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே, நாம் பல நாள் இருந்தேன் உள்ள, அந்த நிம்மதி இங்கில்ல. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அருமையான பாட்டு. குரங்கிலிருந்து பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா, யாரை கேள்வி கேட்பது, டார்வின் இல்லையே. கடவுள் மனிதனை படைத்தானா, இல்லை கடவுளை மனிதன் படைத்தானா, 2 பேரும் இல்லையே, ரொம்ப தொல்லை. இன்னைக்கு நம்ம அடிச்சுக்கிட்டு நிற்கிறதே அதுதான். குணா இந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பார்த்தா கூட ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான படம். வந்த பாச சேற்றில் வந்து விழுந்த தேகம், எந்த கங்கை ஆற்றில் இந்த அழுக்கு போகும் அப்படின்னு வாலி எழுதியிருப்பார். கையும் காலும் மூக்கும் கொண்டு ஆட வந்த காரணம், ஆடித்தானே சேர்த்து வச்ச பாவம் எல்லாம் தீக்கணும். அந்த வரியினுடைய வலி நம்மளை அப்படியே கண் கலங்க வச்சிருக்கும். இப்ப பாசம் அப்படின்னா அன்னைக்கு தலைமுறையில பாசமலர்ல பாடல் வரும். நீங்க பாடினது நல்லா இருக்கும். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக பொலிந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த கலை மன்றமே. இப்படி பாடுறதுக்கு ஒரு தங்கச்சி இல்லாம போச்சேன்னு தங்கச்சி இல்லாதவன் நிறைய பேர் அழுதுருக்கேன். அப்படி பாட்டு. ஹீரோ, அந்த தங்கச்சி கதாபாத்திரம், அந்த குழந்தை.
இதில் வேற நீங்கள் சொன்ன நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி அப்புறம் மதுரை மாநகர் கன்றுன்னு சொல்லிட்டு அந்த கிராண்டியர் எதுவுமே இருக்காது. அந்த வரிகள் என்ன சொல்லுதோ அதை டிபெண்ட் பண்ண ஒரு காட்சி தான் இருக்கும். ஆனால் இந்த பாடல்கள் இன்னைக்கு கேட்குறப்போ அந்த வரிகள் நம்மளை எவ்வளோ உற்சாகப்படுத்துது. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே, வைக்கோலின் மேதொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. இந்த பாட்டில் உள்ள சிறப்பு என்னன்னா, நடுவர் அவர்களே, கிறிஸ்தவர்களுடைய ஒரு மிகப்பெரிய புனித ஸ்தலம் மாதிரி, அதாவது ஜெருசலேம் போயிட்டு வர்றது எவ்வளோ முக்கியமோ அதுக்கு இணையாக வேடகன் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் தலைமை பீடம்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களுக்கு எல்லாமே. உலக எங்கும் இருக்க கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எப்படி ஹஜ் பயணமோ அதை மாதிரி அந்த வேடகன் சர்ச்சில் இந்த பாடல் ஒலித்தது. இந்த பாட்டை எழுதினது ஒரு இந்தியன். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு அகில உலக தலைமையிடம் ரோமில் இருக்கக்கூடிய அந்த வேட்டிக்கனில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச், அந்த சர்ச்சில் ஒரு தமிழன் இசையமைத்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது. அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்து தான் உலகளாவிய புகழை தமிழ் பாட்டுக்கு பெற்றுத்தந்தது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய வீரம் மிகுந்த பாடல்கள் நிறைய இருக்கு. நான் என்னுடைய இறுதி உரைக்கு அவரிடம் இருந்து ஒரு வீரத்தையும் அவரிடம் இருந்து ஒரு ஈரத்தையும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். முதல்ல வீரம். காஞ்சி தலைவன் ஒரு படம். இந்த படத்துல கலைஞர் அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. வெல்க நாடு வெல்க நாடு வெல்க நாடு வெல்கவே, மறக்க முடியுமா அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள். 1955 அந்த மாதிரி ஒரு பழைய படம் தான். இந்த பாடல், இதில் ஒரு பாடல் ஒரு ஃபேமஸான பாட்டு இருக்கும், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. காகித ஓடம் அலைகளின் மேலே போவது போலே மூவரும் போவோம். கலைஞர் அவர்களுடைய வார்த்தை வித்தையை இதில் பாராட்டாமல் நம்ம இருக்கவே முடியாது. இதை பார்த்து வளர்ந்து இதன் பிறகு வந்த நிறைய கவிஞர்கள் இதை ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இறுதி காட்சியில் சொந்த சகோதரன் தன்னுடைய சகோதரி உள்ள இருக்கிறாள் அப்படிங்கிறது தெரியாம அவள் யாரோ ஒரு விலைமாது என்று நினைச்சு அவளை சந்திக்க போற ஒரு கொடூரமான காட்சி. இயக்குனர் எனக்கு தெரிஞ்ச கலைஞர் அவர்கள் கதை வசனத்தில் வசனமே வேண்டான்னு ஒதுக்கிட்டு அவர் பாட்டை தூக்கி போட்டு படத்தை முடிச்ச ஒரே படம் இதுதான். அந்த இறுதி காட்சியில் அவர் வர்றப்ப எஸ்எஸ்ஆர் போதையில பாடிட்டு வருவாரு. நடுவர் அவர்களே, காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போம் அப்படின்னு எஸ்எஸ்ஆர் பாடிட்டு வருவார். அதை கேட்டுட்டு தேவிகா மீதி பாட்டை பாடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்சியில் கண் கலங்காதவர்கள் தமிழக திரை வரலாற்றில் யாருமே இல்லை. அதனால தான் அந்த படத்துக்கு பேர் கூட மறக்க முடியுமா அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த காட்சியை மறக்க முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சித்தரிக்கப்பட்ட காட்சி. அதில் வரக்கூடிய அந்த கருத்து ஆழமான கருத்து. ஒரு சுத்தியல் ஒரு சாவி ரெண்டு பேசிக்கிச்சான். சுத்தியல் சொன்னிச்சான், இந்த பூட்டை திறக்கிற வேலையில் தான் நான் ஈடுபடுறேன், ஆனால் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நேரம் அடிக்க வேண்டியிருக்கு, ஆனால் நீ ரொம்ப ஈஸியாக எப்படி அப்படின்னு கேட்குறப்ப அது சொன்னிச்சான், நீ அந்த பூட்டோட மண்டையில் அடிக்கிற, நான் அதனுடைய இதயத்தை போய் தொடறேன், அதனால் என்னால் இலகுவாக திறக்க முடிஞ்சதுன்னு சொன்னிச்சான். இந்த எய்த்தாப்பில் கோடாலி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, நல்ல தலைப்பை பூட்டை போட்டு உடைக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் அதை இதயத்தால் தான் துறக்க முயற்சி பண்ணுறோம். உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆழ்ந்த கருத்து தாயா ஒரு பாட்டோட வெற்றியை தீர்மானிக்குது. வெளியில் பார்க்குறதுக்கு அந்த பாட்டு விளையாட்டு பாட்டாக தெரியலாம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த கருத்து இல்லாமல் ஒரு கவிஞனை எழுத மாட்டானார். பதிபக்தி படத்தில் டிஎஸ் பாலையா கர்நாடக சங்கீத பாகவதர், சந்திரபாபு வெஸ்டர்ன் மியூசிக் பாடுறவர், ரெண்டு பேரும் பாடுற மாதிரி ஒரு காட்சி. அதில் சந்திரபாபு பாட்டு வருவார், ராக் 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 அண்ட் ரோல், ஷேக் 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 அண்ட் ரோல். இந்த பக்கம் ஹார்மோனியம் பெட்டி வச்சுட்டு டிஎஸ் பாலையா ஆடினார் பாடினார் தில்லை அம்பலத்தே நின்று அரகரணாம் திருநடன சபேசம் ஆடினார் சார் 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 டோன்ட் டு வரி சார், பார் 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 வேலைகளை பார், பாய் 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 பாலே பாலே பாய் லாலலீல 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 லாலா. ஏ கும்புல பழம் பழுத்து தொங்குறது கலை, லவ்வில் மனமயங்கி பொங்குறது கலை, வீதியில குந்திக்கிட்டு பாடுறதும் கலை, வீதியில கர்ணம் போட்டு ஆடுறதும் கலை, கலை கலை கலை. ராக் அண்ட் ரோல். இந்த பாட்டை யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு.
அதில் என்ன அழகான ஒரு செய்தியை வச்சிருக்காரு பாருங்க. கொம்புல பழம் பழுத்து தொங்குறது கலை, லவ்வில் மனம் மயங்கி பொங்குறதும் கலை, வீதியில் குந்திக்கிட்டு பாடுறதும் கலை, வீதியில் கர்ணம் போட்டு ஆடுறதும் கலை. கலை கலைன்னு மக்கள் எதையெல்லாம் ரசிக்கிறார்களோ அதுதான் கலை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அன்னைக்கு பதிபக்தி படத்தில் பதிவு செஞ்சார். இந்த ஆழ்ந்த கருத்து தான் இன்னைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த கருத்து இல்லாட்டி ஒரு பாட்டு வெற்றி பெற முடியுமா? அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, இயக்குனர் நடிகர் வெங்கடேசன் மேடைக்கு வர்றாரு. வாங்க. திரைப்பட பாடல்களில் இனிமைக்கு காரணம் கருத்தா இனிய அலையலான்னு தலைப்பு. இப்போது கருத்தாளத்தை பற்றி நம்ம எதிரணியில் இருக்கிற சரவண சுப்பையா பேசும்போது எப்படி இருந்தது தெரியுமா? சப்பா இப்போவே கண்ணை கட்டுத இருந்துச்சா? இருந்துச்சுல்ல, அதான் கருத்தாளம். இப்போது 25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இந்த எங்கள் ஊர்லேருந்து நான் திருநெல்வேலி, அங்கேருந்து வரும்போது அப்படியே விழுப்புரம் பக்கம் வண்டி நிற்கும். பார்த்தா அந்த பட்டிமன்ற கேசட்டு பறக்கும். அப்படி இவர் தான் தலைவர் தான் பேசிகிட்டு இருப்பார், பாட்டு பாடி. அப்போ நாங்கள் கேட்போம், இது யார்? நான் திண்டுக்கல் லியோனின்னு ஒருத்தர், இவரும் அழகாக பேசுகிறாரு. அப்படி எங்களுக்கு அறிமுகமான திண்டுக்கல் லியோனி அவர்களோட நான் மேடையில் உட்காந்து இந்த விஷயம் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அழகியல் தான். இப்போது சரவண சுப்பையா பேசிட்டு அந்த கவனிச்சிங்கன்னா ஒரு படத்து பேரை சொல்லுவார், அந்த பாட்டை சொல்லுவார், அதை பாட்டு பாடிங்க அப்படிம்பார். ஒன்று இவர் பாடுவார், திரும்ப அப்படியே பேசுவார், அந்த பாட்டு அதை பாடுங்க அப்படிம்பார். ஒன்று இவர் பாடுவார். இதாங்க அழகியல். அவர் பாடுறது அழகாக இருக்க போய் அதை பாடுங்க பாடுங்கன்னு கேட்குற அந்த அழகியல் தான். இது ரொம்ப சிம்பிள். முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் பேசி முடிச்சுட்டேன் நினைக்கிறேன். நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார். பாட்டில் மட்டும் இல்லை, வசனத்துலேயும் அழகியல் இருக்கணும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நியாயத்தராசுன்னு ஒரு படம், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் தான் அந்த படத்துக்கு வசனம். ஹீரோ நாத்திகன், ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா வாழ்க்கையில், நிறைய போராட்டம் சந்திச்சிருக்கா. அப்படி போராட்டம் சந்தித்த அந்த ஹீரோயினுக்கு ஹீரோ தான் சப்போர்ட்டு. ஆனால் அவன் நாத்திகன். 2 பேர் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வாழ்க்கையில் நடந்த துயரங்கள் துன்பங்கள்லாம் அப்படியே இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ ஒரு நிமிஷம் நெல்லு அப்படிமா நிற்பா. அங்கே ஒரு கோயில் இருக்கும், ஹீரோ கும்பிடுவார், கும்பிட்டு நடப்பார். அப்போ ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் தான் சாமி கும்பிட மாட்டீங்களே, சாமி கும்பிட்றீங்களே அப்படின்னா ஹீரோ சொல்லுவார், நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கிறப்போ நம்பக்கூடாதெல்லாம் நம்ப தோணுதுன்றார். அவ்வளோதான், அழகியெல்லாம் ஒரு டைலாக். அதே கலைஞர் ஐயா பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எனக்கு சொன்னது யாருன்னா, அந்த பிரியூ தேட்டர் படம் போடுவாங்கல்ல, அந்த பிரியூ தேட்டர் மேனேஜர் சொன்னார். அவர் ஒரு பிரியூ பார்க்க போயிருக்காரு கலைஞர் ஐயா. பிரியூ படம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இன்டர்வல் 6 மணிக்கு போட்டால் ஒரு 7:30 7:45 இன்டர்வல் வந்துடும் இல்லையா? அந்த இன்டர்வலில் வந்திருக்கிற தலைவர்னு ஒன்று அந்த தேட்டர் மேனேஜர் தேட்டருக்கு கீழேயே ஒரு சமயக்காரை வர வச்சு சூடாக வடை போட்டு அதை எடுத்து கொண்டு போய் கரெக்டாக இன்டர்வலில் ஆவியை பறக்க கொண்டு கொடுக்குறாரு. தலைவர் கலைஞர் வாங்கி இந்த வடையில் கை வைக்கிறாரு. இந்த மேனேஜர் சொல்கிறாரு, ஐயா உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக கீழே போட்டது. என்னையா கீழே போட்ட வடையெல்லாம் என் கையில் போட்டு. இந்த அழகியல் தான் அப்படி நிற்கும் மனசில். அது பாட்டிலையும் இருக்கணும். நடிகர் சரத்குமார் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர், எல்லாருக்குமே தெரியும். அவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம், அவர் ஒரு நாள் கலைஞர் ஐயா வீட்டில் அவர்கிட்ட பேசிட்டு அப்படி மாடியிலேருந்து 2 பேர் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. கூட ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க. பேசிட்டு நடந்து வரும்போது அந்த படிக்கட்டில் இறங்கும்போது தலைவருக்கு லேசாக அப்படியே தடுமாறி இருக்குது. உடனே ஐயா பார்த்து அப்படின்ட்டுருங்க. ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பை வச்சு அவர் தள்ளாத வயதுன்னு சொன்னாங்க, தள்ளுது அப்படின்னாரு. இந்த அழகியல் பாட்டில் இருந்தால் போதும், அந்த பாட்டு ஹிட்டு இல்லை, நோ டவுட். அவ்வளோதான். நம்மளை நிறைய பேர் இன்சல்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் அனுபவிச்சு வந்திருப்பீங்க. அந்த இன்சல்ட்டையும் அவமானத்தையும் மன உறுதியோடையும் வலிமையோடையும் கண்டுக்காமல் போகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் பெரியவன். அவன் இன்சல்ட் எடுத்துக்க மாட்டான், படா அப்படின்னு போவான். இந்த சுச்சுவேஷனை பாட்டில் விஷுவலோடையும் வச்சுருக்காங்க, விஷுவல் இல்லாமல் வச்சுருக்காங்க. விஷுவல் இல்லாமல் வச்ச வரி எது தெரியுமா? யாரையும் நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. அவருக்கு தான் பாடுவீங்களா? எனக்கு பாடுங்க. கடைசிக்கு ரெக்கார்டு பிளேயர் மாதிரி ஆக்கி விட்டீங்களா ஒரு நடுவரை?
யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவன் மனதே பித்தம்மா, பிள்ளையின் மனமே கல்லம்மா. பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனைய பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க, வாங்கடா வாங்க, வாங்கடா வாங்க, வாங்கடா வாங்க. சிவாஜி கணேசன் வீட்டுக்குள்ள போற வரைக்கும் வாங்கடா வாங்க, வாங்கடா. ஸோ இது வந்து சாதாரண வரி தாங்க. அது அவர் பாடினதால ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே வரிகள், அதே சுச்சுவேஷன் தான். இன்சல்ட் பண்ணுறது, அவமானப்படுறது, அவங்களுக்கு பதில் சொல்கிறத பாட்டுக்குள்ளே ஒரு விஷுவல் வச்சுருக்கான் பாருங்க. வரியில் ஒரு விஷுவல் வச்சுருக்காரு. அதே பாடல், அதே சுச்சுவேஷன், ஆனால் வேற ஒரு வரிகளில். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. இந்த இன்சல்ட் வாங்கினானே அவன் சொல்கிறான், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இது கருடுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி வரும். அதையும் பாடிடுங்களேன். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கவியரசு கண்ணதாசனே நேரில் வந்து பாடுவார். இப்போ சினிமாவில் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கருத்தாளமிக்க பாடல்கள் நம்ம சரவண சுப்பையா பேசுன மாதிரி ஹிட். இந்த விஷுவலோடைய பாடல்கள் நான் பாடுற மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட். அவ்வளோதான், நான் பாடுற மாதிரி சொல்ல முடியாது, தலைவர் பாடுற மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட். ஓகே, கருத்தாளம் இருந்தால் கூட அந்த கருத்தாளத்தை சொல்லக்கூடிய விஷுவல் ஒன்று வேணும். அழகியலோடு பல பாடல்களையும் பல கருத்துக்களையும் தனது பேச்சுக்களால் மக்களிடம் கொண்டு சேர்த்து மக்களிடம் மிகப்பெரிய பாராட்டை பெற்ற பட்டிமன்ற நடுவராக இருக்கும் திரு ஐ. லியோனி அவர்கள் இன்று தமிழ்நாடு பாடத்திட்டம் வரை பயணித்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவரிடம் இருந்த அழகியல் தான் என்பது எனது கருத்து. இதை தமிழ்நாட்டு மக்களும் ஒத்துக்கொள்வார்கள், தலைவரும் ஒத்துக்கொள்வார்கள், தன் தீர்ப்பை சொல்வதற்கு முன்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு கருத்து பேசுகிறதெல்லாம் யார் கேட்குறா? அழகியில் கேட்டோமா ரசித்தமான்னு போக வேண்டியதானே. அருமையாக பேசினார், பின்னிட்டார் சார். அவருக்கு பதில் சொல்லணும். வாங்க, இப்போ தான் பட்டிமன்றம் தொடங்குது. இவ்வளவு நேரம் வந்து பேச்சு மன்றம் நடந்துச்சு. எங்களுடைய பட்டிமன்ற அணியில் இருக்கும் என் அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் அவங்க அணிக்கு அழகு சேர்க்க வருகிறார். நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு ஒன்று தந்திருக்கிறீங்க. சினிமாவுக்கு உள்ளே இருந்து அதை அனுபவித்து அதோடு பழகி அல்லது அதோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருவர் பேசியதை நான் கேட்டேன். சினிமாவிலிருந்து அப்பாற்பட்டு ஒரு ரசிகையாக, ஒரு தூரத்திலே நின்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளராக, ஒரு விமர்சகியாக சில வாதங்களை இங்கே வைக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த அங்காடி தெரு படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருடைய வாதம், கதாநாயகன் கதாநாயகி, கதை கரு, பாடல், அதெல்லாம் அப்புறம் சார். நீங்கள் தான் சார் ஃபர்ஸ்ட். அது தெரியுமா உங்களுக்கு? அந்த விசுவலேஷன் முதலாளியா இருக்க சிங்கத்திட்ட கூட தப்பிச்சிடலாம், அந்த சூப்பர்வைசரா இருக்க குரங்கிட்ட எம்மோன்னு உங்க முகத்தை வச்சு வச்சு பார்த்துருக்கோம் சார் நாங்க. இல்ல, காட்சி படத்துலனா அப்படி நிக்கணும். ஒரு பாட்டு நின்னதை விட ஒரு டைரக்டர் நின்னதை விட நின்று போனீங்க சார். இவர் அதே யூனிஃபார்ம்ல எங்கேயாவது ஒரு துணி கடைக்கு போனாருன்னா கண்டிப்பா அங்க வேலை பார்க்குற பிள்ளையெல்லாம் ஓடி போயிருங்க, வந்துட்டார் அவரு அப்படின்ட்டு. ஆஸ்கர்ல யாராவது சஃபாரி போட்டிருந்தாலே படபடன்னு வருது. ஒரு திரைப்பட பாடல் ஒரு சாமானியனோடு பேச வேண்டும். வாழ்வின் பொதுமையை வார்த்தைகளிலே வடிப்பது தாங்க பாடல். பாரதி சொன்னா, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடான்னா.
இறைவனையே மயக்கிவிடும். 13ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இசைக்கும் தமிழ் செவ்வியல் இசை மட்டும்தான் தாயாக விளங்கியது. அந்த செவ்வியல் இசையினுடைய நீட்சி தான் திரைப்பட பாடலாக மலர்ந்தது. முதலில் வெறும் பக்தி வைத்திருந்தது, பிறகு தேசபக்தி பாடலாக மாற்றி கொடுத்தது. சங்கரதாஸ் சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகான் 4000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். நீங்க விஷுவலேஷன் சொல்லும்போது அது என்ன பாட்டு, காலில் செருப்பு போட்டுக்கிட்டு இப்படி 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 போறது வித்தியாசமா இருந்துச்சுல்ல. 1.5 கோடி பேர் பார்த்திருக்கான்னு. பாபநாசம் சிவன் எழுதிய பாடல்களையும், மருதகாசி எழுதிய பாடல்களையும், உடுமலை நாராயண கவி எழுதிய பாடல்களையும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லவே முடியாது. அவங்க கேட்டதையும் அவங்க எத்தனை பேர் அனுபவிச்சாங்கிறத உங்களால கவுண்ட் பண்ண முடியாது நண்பர்களே. இங்க இப்ப உங்களுக்கு அந்த வசதி இருக்கு, 1.5 கோடி பேர்னு சொல்றீங்க. வாழ்ந்த அத்தனை பேரும் அன்னைக்கு பாரதி சொன்ன மாதிரி சொல்லணும்னா 30 கோடி முகமுடையாள்னே ஒருவேளை 60 கோடி இருந்திருக்கலாம். 60 கோடி பேரும் கேட்ட பாடல் 4000 பாடல்களும் சங்கரதாஸ் சாமிகள் பாடின பாட்டு. காலில் செருப்பு போட்டு நடந்தா யாராவது சொல்ல முடியாதது சொன்னா, யாரும் சொல்றதுக்கு சங்கடப்படுற விஷயத்த பளிச்சுன்னு சொன்னா டக்குன்னு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அந்த அட்டென்ஷன் தான் உங்களுடைய அழகியல், ஆழமான கருத்து. நீங்கள் செவியை வருடுகிறீர்கள், நாங்கள் இதயத்தை வருடுகிறோம். இதயத்தை எந்த பாடல் வருடுகிறதோ அதுதான் வெற்றி பெறும். அதுக்கு பேர் தான் வெற்றி. 2 வெற்றி இருக்கு சார். உங்களுடைய வெற்றியும் வெற்றி தான். உங்களுடைய வெற்றி வெறும் வணிக வெற்றி, எங்களுடைய வெற்றி சமூக வெற்றி. சமூக வெற்றி. நீங்க உப்புங்க, நாங்க நீரும் அரிசியும். கருத்து என்பது நீரும் அரிசியும். நீங்க உப்பு ருசியா தான் இருக்கு. உப்பு 40க்கு மேல கொஞ்சம் குறைச்சா நல்லது, அதுக்கப்புறம் இல்லாமலே இருந்தா ரொம்ப நல்லது. இனி அழகியல் என்பது அப்படித்தான் இருக்கும். ஒரு பாட்டை படிச்ச உடனே அப்படியே போய் பசக்குன்னு உள்ள உட்காரணும். நான் முத்துக்குமாரனுடைய அழகான வரிகள் அங்காடி தெருவிலிருந்து, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை. இது பாடன்னு என்ன இருக்கு? ஒரு எளிமையான காதலனுடைய மனப்பாங்கை வெளிப்படுத்துகிற விதம் இருக்குது பாத்தீங்களா? அதுக்கு விஜய் ஆண்டனின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் டியூன் போட்டார் பாருங்க, அதான் அழகு. ஒய்திஸ் கொலவரின்னு ஒரு பாட்டு எவ்வளோ ஹிட் ஆச்சு. சந்தோஷம் தான், நாங்களே எத்தனை தடவை அந்த பாடல்களை கேட்டோம். அது எப்படி தெரியுமா, ஒரு சில இனிய அழகியல் கொண்ட பாடல்களுடைய வெற்றி அடுத்த ஹிட் வரைக்கும் தானே சார் இருக்கும். டெய்லி கிளிக்கிற கேலண்டர் மாதிரி, டெய்லி கிளிக்கிற கேலண்டர் மாதிரி. இன்னைக்கு கிழிச்சிட்டா நாளைக்கு புதுசு வர போது இதை கிழிச்சிடணும், அப்படி போயிடும் உங்க அழகியல் பாடல். ஒரு சில பாட்டு ரொம்ப நாளைக்கு கேட்போம், ஒரு வருஷத்து பஞ்சாங்கம் மாதிரி. அடுத்த வருஷம் வர்ற வரைக்கும் 365 நாள் வெயிட் பண்ணுவோம் உங்க இனிய அழகியல் ஹிட் பாட்டுக்கு. ஆனா இந்த பாடல்கள் காலம் தாண்டி நிற்கும். திமுக தான் வளர்ந்து வரக்கூடிய காலங்களிலே, அது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், அவர்கள் திரைத்துறையை தங்கள் பாசறைகளில் ஒன்றாக வைத்து பகுத்தறிவு கூடாரமாக பாடலாசிரியர்களை வைத்திருந்தார்கள் என்பதற்கு எக்கச்சக்கமான பாடல்கள் சாட்சி இருக்கின்றன. ஒரு திரைப்பட பாடலாசிரியரால் அரசவை கவிஞராக கூட அமர முடியும் என்று சொன்னால் அது இனிய அழகியலால் அல்ல, கருத்தாழம் மிக்க பாடல்கள், காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய பாடல்கள், செவியை வருடுவதை விட இதயம் வருடும் பாடல்கள். சாதாரண பாமரனும் தன்னை அதிலே பொருத்தி பார்க்க முடியும் என்று சொன்னால் வாழ்க்கையின் பொதுவை வார்த்தைகளிலே வடித்து காட்டிய இனிய அழகியலை விட ஆழமான கருத்துக்களே என்று கூறி என்னுடைய சிற்றுரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கருத்தை சினிமா பாட்டு ரொம்ப அழகாக சொன்னுச்சு, கருத்தை சொன்னுச்சு அப்படின்னாங்க. அதுக்கு பதில் சொல்லணும் வாங்க. இந்திராவுக்கு பதில் சொல்ல அதே பேச்சாளர் கூட்டத்திலிருந்து கோவை தனபால். நடுவர் அவர்களே, வரிகளுக்கு வண்ணம் தீட்டுகின்ற இசை தேவை, இசைக்கும் வரிக்கும் தசையாக இருக்கின்ற குரல் தேவை, குரல் என்ற ஒலிக்கு காட்சி அமைப்பு தேவை, காட்சிக்கு உயிர் கொடுக்கின்ற கலைஞர்கள் தேவை, கலைஞர்களுக்கு உடலோடு உடலாக இருக்கின்ற காஸ்டியூம் தேவை, அத்தனையும் தூக்கி எடுக்கின்ற லொகேஷன் தேவை. இத்தனையும் ஒன்றாக அமைகின்ற பொழுதுதான் ஒரு பாடல் வெற்றி அமைகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இத்தனை பேர் டெஸ்ட் வச்சாங்க, நடுவருக்கு உங்களுக்கு நான் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பாடலினுடைய வரி எதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எந்த படம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சொன்னனே, ஒரு பாடலுக்கு வெற்றி எதையெல்லாம் தேடி தருகிறது என்று, அதையை பட்டியலிட்டுக் கொண்டே வருவதற்குள் உங்களால் அந்த பாடலை கண்டுபிடித்து பாட முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்ன தெரியுங்களா, ஒரு அழகான இயற்கையான சூழ்நிலை, சோழவந்தானிலே படைப்பிடிப்பு, அழகான குன்று, குன்றுக்கு அருகிலே ஏரி,
அற்புதமான டிஎம்எஸ்னுடைய குரல் பாட்டு, எம்எஸ்வியினுடைய இசை, அந்த கண்டாங்கி சீலை கட்டி கொண்டையை வட்டமாக போட்டுக்கொண்டு சிவாஜி கணேசனும் கொண்டை போட்டுக்கொண்டு அந்த டூ இட் சாங் இருக்குதே நடுவர் அவர்களே, என்ன பாட்டு கண்டுபிடிங்க? அடி ராக்கு என் மூக்கு என் பல்லு என் கல் என் ராஜாயி அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. நடுவர் அவர்களே, நான் உங்களுக்கு தேர்வு வைக்கவில்லை, இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை தேடினேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆகிறது. அரை நூற்றாண்டுகள் கழித்தும் பாடல் வரியை சொல்லாமல் அந்த சுச்சுவேஷனை சொன்னோன்னு உங்களால் பாட முடிந்தது என்று சொன்னால் அதுதான் அந்த காட்சி அமைக்கு கிடைத்த வெற்றி. எங்கள் அணியினுடைய வெற்றியை நாங்கள் பதிவு செய்து கொண்டோம். அட்ராட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு நூக்கா அட்ராட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு. இதுல எந்த வரியும் கிடையாது, உங்க வரி கருத்து வரி. ஆனால் அந்த பாடலினுடைய காட்சி அமைப்பு ஒரு லாரி பேட்டையில படம் எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன தெரியுமா? லாரியில துடைக்கிற தொடப்பு கட்டை, லாரி இருக்கிற பக்கெட்டு, உருட்டுக்கட்டை, அத்தனையும் வச்சுதான் அந்த காட்சி அமைச்சிருப்பாங்க. அந்த பாட்டு ஓடுன ஓட்டம் நடுவர் அவர்களை எதுவுமே சொல்ல முடியாது, அவ்வளவு ஹிட் கொடுத்துருக்கு. ரவுடி பேபி சாங்கில் காலுக்கு ஷூ போடல, கையுக்கு ஷூ போட்டாங்க. இது என்ன அப்படின்னுங்கிறீங்க? தனுஷு தோல்ல சாய் பல்லவி தூக்கிட்டு ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க. அடாடா அடாடா சரண்டருங்க அத்தனை பேரும். நீங்க ரவுடி பேபிக்கு முன்னாடி அதே தனுஷ் ஒரு பாட்டு, மன்மதராசா பாட்டு, அது இமாலய வெற்றி. என்ன தெரியுமா? பாட்டுனாலே தமிழ் சினிமாவில் கதாநாயகி வந்து நின்னு ஒரு 20 பிள்ளை பூ போட்டுட்டு ஒரு குரூப் டான்ஸ் ஆடுவாங்க. கலர் கலரா துணி 3 ட்ரெஸ் 4 ட்ரெஸ் மாத்துவாங்க ஒரு பாட்டுக்குள்ள. அப்படி இருந்த கலாச்சாரத்தை உடைத்து யாருமே வேண்டாம், நீங்க 2 பேர் மட்டும் ஒரு மலங்காட்டில் விடுற இஷ்டத்துக்கு ஆடுங்க, ஒரு கருப்பு கலர் சீலை கிழிச்சு 2 பேத்துக்கும் கொடுக்குற, பாதி பாதி கட்டிட்டு ஆடுங்கடான்னு சொல்லி மன்மதராஜா பாடல் ஆடியதால் தான் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கிறத தவிர கருத்துக்கள் ஒருபோதும் தேவையில்லை. காட்சி அமைப்புகளும் குரல் வளங்களும் அதில் நடிக்கின்ற கலைஞர்களால் தான் ஒரு பாடல் எங்க வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி ஹிட் இல்ல, சூப்பர் ஹிட் இல்ல, சூப்பர் ஹிட் ஆகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, தனபாலு ரொம்ப அழகாக பேசிட்டாரு அழகியல் அப்படின்னு. உண்மையிலே ஒரு பாட்டு என்னுடைய அழகியலுக்கு அந்த காட்சிப்படுத்துறது எவ்வளோ முக்கியம். அவசரமாக ஒரு பாட்டை எழுதி 3 மணி நேரத்தில் அந்த பாட்டை எழுதியிருக்காரு. 4 மணி நேரத்தில் அந்த பாட்டை இசையமைத்து 7 மணி நேரத்தில் ஒரு பாட்டு உருவாகி அந்த பாட்டு அவ்வளவு ஹிட்டு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு அப்படின்ட்டு ஒரு காட்சி. தகதோம் 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 தகதகதகதகதோம் தகதோம் 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 தகதகதகதகதோம், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவேன்னு எழுதின அந்த அழகியல் கற்பனை தான் அந்த பாட்டுக்கு மிகப்பெரிய வெற்றி. இதை நான் சொல்ல, தனபாலுக்கு ஜால்ரா வாசிச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு பதில் சொல்லணும் இயக்குனரும் நடிகருமான அருமை சகோதரர் கௌரவ். வாங்க கௌரவ். ஒரு இயக்குனர் என்பவனுக்கு தெளிவாக தெரியும் ஒரு சாங் எப்படி உருவாகுதுன்னு. எப்படி சார் உருவாகுது சாங்கு? எடுத்தோடனே கேமரா தூக்கிட்டு விஷுவலைசேஷன் ஓடிடுவீங்களா? சத்தியமாக போக மாட்டீங்க. முதல்ல அந்த கருத்து என்னன்னு அந்த இயக்குனருக்கு தெரியணும். ஐயா, இது எங்கள் அப்பாவுக்கு நான் எழுதுகிற ஒரு நல்ல பாட்டு. அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்மேலே, அன்புள்ள அப்பா அப்பா தாயையும் உன்னில் கண்டேன் அன்பாலே, எனக்கெது தேவை உலகிலே கொடுத்திடுவாய் நீ முதலிலே, வேண்டாத தெய்வம் உலகிலே நீதானேன்னு எழுதினான். அப்போ வேண்ட தெய்வத்துக்கு கூட வேண்டுனா தாயா கொடுக்கும், வேண்டாம கொடுக்குற ஒரே தெய்வம் உலகத்தில் அப்பா அப்படின்றது என் மனசுக்குள்ள இருந்ததை நான் கவிஞன்ட்ட சொல்றேன்.
அந்த கவிஞன் பாட்டு எழுதி கொடுக்குறான், அதுக்கு ஒருத்தர் டியூன் போட்டு கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் தான் விசுவலைசேஷன் வருது. இவ்வளோ தூரம் எஃப்எம் ஸ்டேஷன் நம்ம ஐயா திறந்து வச்சுருந்தாரு, லியோனி ஐயா எல்லா பாட்டும் பாடினாரு. ஐயா அந்த டைலாமோன்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை பாடுங்களேன். இந்த ஒரு பாட்டு தான் இப்போ எனக்கு தெரியல. வாங்க வந்துட்டாரப்ப. சரிங்கய்யா, அந்த விஜய் சார் நமிதா மேடமும் இப்போ அவர் ஒரு இது கொடுத்தாருல, அப்படியே அந்த மண்டையில் கொண்டையெல்லாம் இருந்துச்சு, அப்படி விஷுவல் நான் சொல்கிறேன், அப்படி குட்டி குட்டியாக பாவாடையை போட்டுக்கிட்டு நமிதா மேடம் அப்படின்னு ஆடுவாங்க, பக்கத்தில் விஜய் சார் ஆடுவார். அப்படியே பீச்சு, அப்படியே பேங்காக் கடற்கரை, ஒரு 200 ஆட்கள் அரங்குற ஆடையை ஆடிட்டு இருப்பாங்க. எங்க அந்த பாட்டை பாடுங்க. ஏன்னா இது மாதிரி கருத்து இல்லையா, கருத்து இல்ல, பாட்டு காணாம போயிடும். எத்தனை ஃபாரின் சாங் நாங்க போய் எடுத்தாலும் ஆடியன்ஸ் யூரின் போயிடுறாங்க, வெளியே எந்திரிச்சு. கருத்து என்பது காதில், என் சகோதரி சொன்னாங்க, மனசுல நிற்கும். இவங்களோட அழகியல் எல்லாமே அந்த கால் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கால் ஷூல நிற்கும். அதனால தான் ஷூவை கோயிலுக்கு வெளியில் கழட்டி போட்டு போகிறோம், கோயிலுக்கு உள்ள போது நல்ல மனசோட உள்ளே போகிறோம். சிகரம் தொடுன்னு ஒரு படம் நான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதை விஷுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கவிஞர்கிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் எல்லாமே என்ன, இன்றைக்கி வேலை கிடைக்கணும், நாளைக்கு கல்யாணம் பண்ணணும், நாளான்னைக்கு குழந்தை பார்க்கணும், நாளான்னைக்கு BMW கார் வாங்கிடணும், எல்லாமே அடுத்தடுத்து இம்மீடியட்டாக நடக்கணும். இதுதான் அந்த ஹீரோவோட மனநிலை. இதுக்கு எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சத்தியமாக எனக்கு விசுவலைசேஷன்லாம் கிடையாது, எனக்கு சிச்சுவேஷன் தெரியும். அந்த சிச்சுவேஷன் அந்த கார்கிட்ட சொல்கிறேன், மதன் கார்கிட்ட. அவர் பாட்டு எழுதுகிறாரு, காம்பஸால மேசா மேலே வட்டம் போட்டால் தோசை ஆகும், டேங்கில் சாம்பார் டாப்பில் சூடா, காரம் ஏற சோம்பல் போகும் அப்படின்னாரு. ஒருத்தன் ஸ்டேஜ் வந்து உட்காடுறான், அவனுக்கு இமீடியட்டாக தோசை வேணும். அந்த தோசை சுட்டு கொடுக்குற 2 நிமிஷம் அவனுக்கு டைம் கிடையாது. அப்போ காம்பஸால் அப்படி மேச மேலே வட்டம் போடுறான்னா தோசையாக மாறுதான். இது அவர் எழுதுறாரு. எழுதுனதுக்கப்புறம் தான் எனக்கு விசுவலைசேஷனே வருது. ரொம்ப சொன்ன போனோம்னா முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணணும், அப்புறம் 10 மாதம் கழித்து குழந்தை பிறக்கும். இது சயின்ஸ். நீங்கள் சொல்கிறது எனக்கு கல்யாணம் தேவையே இல்லை, என் குழந்தை கண்ணு முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா எப்படிங்க ஆடுவாது? செல்ஃபோன் இருக்கு, நம்ம எல்லாமே ஒரு ரிங் டோன் வச்சுருக்கோம், விஷுவல் டோனுன்னு யாருமே வச்சுக்கலங்க. ஏன்னா நமக்கு தேவை ரிங்கிங் டோன், அதில் உள்ள கருத்து. இன்னொரு மிகப்பெரிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஐயா சொன்னார், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயம். சங்கர் சாரால் மட்டும்தான் சார் அப்படி எடுக்க முடியும், கௌரவுக்கு கொடுக்க மாட்டாங்க காசு. நானும் இதே மாதிரி 8 ஊர் போய் 8 அதிசயத்தை காட்டுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எங்கால் சொல்லுவார் எங்கள் ப்ரொடியூசரு, போப்பா தனியாக போய் வீட்டுக்கு போய் நீ காட்டிக்க பண்ணுவார். அப்போ கருத்துக்கு விசுவலைசேஷனுக்கு மட்டும்தான் பட்ஜெட் இருக்கு, கருத்துக்கு பட்ஜெட்டே கிடையாது. 1000 யானைகள் படை சூழ அப்படின்னு எழுதுவேன், 1000 யானையை உன்னால் காட்ட முடியுமா? முடியாது. அப்போ கருத்துக்கு பட்ஜெட் கிடையாது, விசுவலைசேஷனுக்கு ஒன்லி பட்ஜெட். அதனால் டைரக்டராக உட்காந்துட்டு அங்கங்கே ரொம்ப நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அந்த பச்சை சட்டை சாரோட சேராதீங்க. சும்மா அழக சொல்லக்கூடாதுங்கய்யா, அழகு ஆபத்து. கருத்து என்பது உன் வாழ்க்கையை கடைசி வரையும் கண்ணீர் இல்லாமல் கொண்டு சேர்ப்பது தான் கருத்து. சும்மா அழகு அழகு அழகுன்னு உட்காந்துருக்காங்களா? யாராவது அழகா இருக்காங்களா? உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நல்ல கருத்துக்கள் மட்டுமே நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆழ்ந்த கருத்துக்கள் மட்டுமே அழகான மனிதர்களை உருவாக்க முடியும். கருத்து தான் அழகு. இந்த கருத்து தான் ஜெயிக்கும்னு அழகா தீர்ப்பு சொல்ல போற என் கருத்துள்ள நடுவர் அவர்களுக்கு, இந்த வாய்ப்பை கொடுத்த கலைஞர் டிவி அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்து தாயா ஜெயிக்கும், அழகு நிரந்தரம் இல்லைன்ட்டார். இப்படி போயிட்டார். அழகு நிரந்தரம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க முடியும். இங்கே உட்காந்துருக்க 4 பேர் அழகாக இருக்கீங்கன்னு அதை வேற கெடுப்பிட்டார். ஒரு காலத்தில் எல்லாம் அழகாக இருந்தால் அழகை தாங்க, இப்போ அப்படி ஆயிட்டாங்க. இருந்தாலும் இப்போ நீங்கள் அழகாக இருக்கீங்களான்னு கேட்டுவிட்டார். அழகு ஆபத்து, கருத்து தான் வழி நடத்தும்னார். அதுக்கு பதில் சொல்லணும். இந்த அணியை நிறைவு செய்ய என் பாசமிகு கவிஞர் நெல்லை ஜெயந்தா இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச வர்றாருன்னா, கருத்தே தேவையில்லை அப்படின்ட்டு அழகியலன்னு பேச வர்றாரு. அழகு தேவையில்லை என்று கடைசியாக நிறைவாக பேசிய இயக்குனர் சொன்னார். பிங்க் கலர்ல சட்டை போட்டு
அதுக்கு மேட்சா வேஷ்டி உடுத்தினா தான் அழகா இருக்கணும்னு வந்தவர் சொல்றாரு அழகு தேவையில்லைன்னு. எல்லாவற்றிற்கும் அழகு தேவைப்படுகிறது. கலை இலக்கியத்தின் எந்த வடிவத்திற்கும் அழகு தேவை. அதாவது கன்னியாகுமரி பெருமை மிகுந்த இடம். அந்த குமரிக்கே பெருமை சேர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த வள்ளுவர் சிலையை அங்கே நிறுத்தி, வள்ளுவர் சிலை 133 அடி உயரம். இதை சொல்லலாம், இது சாதாரண கருத்து. ஆனால் இதையே அழகாக சொல்ல முடியும் என்று என் ஞான தந்தை காவிய கவிஞர் வாலி ஒரு கவிதையிலே சொன்னார். கலைஞரை பார்த்து சொன்னார், எனக்கு தெரிந்து எல்லோரும் காகம் உட்காரத்தான் சிலை வைத்திருக்கிறார்கள், நீ ஒருவன் தான் மேகம் உட்கார சிலை வைத்தவன். அதுதான் அழகு. அழகு என்பது அதுதான், சொல்லப்படுகிற கருத்தால் அல்ல. நடுவர் அவர்களே, இலக்கியத்தினுடைய எந்த வடிவமாக இருக்கட்டும், அது பாடலாக இருக்கட்டும், எங்கள் சகோதரர் இயக்குனர் வெங்கடேஷ் சொன்ன மாதிரி அது பாடலாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கலையினுடைய எந்த வடிவமும் சொல்லப்படுகிற கருத்தால் அல்ல, சொல்லப்படுகிற விதத்தால் தான் அது வெற்றி பெறும். அதுதான் முக்கியம். கருத்தே இல்லாமல் இனிய அழகியலில் மட்டுமே ஜெயித்த பாடல்கள் நிறைய உண்டு. ஆனால் வெறும் கருத்து மட்டும் போதும் என்றால் இயக்குனர்களே பாடல்களை எழுதிவிடலாம். அங்கே அழகியல் தேவை என்பதால் தான் கவிஞர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதுதான் முக்கியம். 1947 கடைசி பகுதியிலே தஞ்சை ராமையாதாஸ் அறிமுகமாகிறார். 48 3 கவிஞர்கள் அறிமுகமாகிறார்கள். கவியரசர் கண்ணதாசன் 48 அறிமுகமாகிறார். மருதகாசி அறிமுகமாகிறார். காமு ஷெரீப் அறிமுகமாகிறார். இந்த 4 பேர்களில் முதலில் கோடம்பாக்கத்தில் தன் கொடியை பறக்க விட்டவர் தஞ்சை ராமையாதாஸ். காரணம், அவருடைய பாடல்களில் அழகியல் இருந்தது. அதுதான் காரணம். தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம், பீதாம்பரம் பம்பரம் அவன் பிள்ளை வேறு யகாம்பரம். அமரதீபம் படத்தில் ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும் நடுவர்களை, ஜாலிலோ ஜிம்கானா. எல்லாரும் பாட சொன்னா பாடுவீங்க. ஜாலிலோ ஜிம்கானா ஆலிலோ டுமுகானா. என்ன கருத்து வளம் பார்த்தீங்களா? ஆனால் அந்த பாட்டு அப்படி இட்டு அன்னைக்கு. மேலே பறக்கும் ராக்கெட்டு, மின்னல் பூச்சி ஜாக்கெட்டு, ஆளை மயக்கும் பேஸ்கட்டு, அதுதான் இப்போ மார்க்கெட்டு. இதுதான் ஆரம்பத்தில். தஞ்சை ராமையாதாஸ் அற்புதமான பாடல்களை தந்திருக்கிறார், நான் மறுக்கவில்லை. ஆனால் தஞ்சை ராமையாதாஸை கண்ணதாசன் சொல்லுகிறார், என்னுடைய குழந்தைகள் என் பாடலை பாடாமல் தஞ்சை ராமையாதாஸின் பாடலைத்தான் பாடிக்கொண்டு திரிகிறார்கள் என்று சொல்கிறார். தன்னுடைய படத்திற்கு தஞ்சை ராமையாதாஸிடம் பாடலை கேட்டு போனவர் கண்ணதாசன். இது தமிழ் சினிமாவினுடைய பாடல் வரலாறு. அதுவே சொல்கிறது பாடலுக்கு அழகியல் தான் முக்கியம் என்று. நான் பதில் சொல்ல வேண்டாம். அன்று கோடம்பாக்கத்தில் தன் கொடியை பறக்கவிட்ட தஞ்சை ராமையாதாஸ் சொன்னார், சினிமா என்ன தமிழ் வளர்ச்சி கழகமா? தமிழ் வளர்ச்சி கழகம் அங்கே சங்க பலகையா வச்சிருக்கான் எங்களை சோதிக்கிறதுக்கு. நாளனா வாங்கிட்டு தரையில் உட்கார்ந்து படம் பார்க்குறான் பாரு, தரை மகா ஜனங்கள். அவனுக்கு தாயா நான் எழுதுவேன், தில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்கு. அவன் ரசிக்கணும். அதற்குத்தான் சினிமா பாடல். நீ கருத்து வேணும்னா இலக்கியத்துக்கு போ, சினிமா பாட்டில் தேடாத என்று சொன்னவர் தஞ்சை ராமையாதாஸ். கருத்தை விடுங்க சார், 2 வார்த்தை அதை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு ஜெயிக்கலையா? ல 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 ல. எனக்கு சரியா பாட தெரியாது. நினைத்தாலே இனிக்கும் லா 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 லா. நினைத்தாலே இனிக்கும். உண்மையிலே தலைவர் நடுவர் அவர்களே, நீங்கள் சொல்ல போகிற தீர்ப்பை நினைத்தாலே இனிக்கும். கருத்துக்கள் ஜெயிக்கும், கருத்து இருக்கிற பாடல்கள் ஜெயிக்கும். ஆனால் அந்த கருத்துள்ள பாடலையும் நீங்கள் அழகியலோடு கலந்து சொன்னால்தான் அந்த பாடல் ஜெயிக்கும். அதுதான் முக்கியம். ஒரு திரைப்பட பாடலுடைய வெற்றிக்கு காரணம் அந்த பாடலுடைய மொழியிலே இருக்கின்ற அழகியல் தான். நடுவர் அவர்களுக்கு உங்கள் முகத்திலேயே தெரிகிறது. பார்வைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே நெல்லை ஜெயந்தா ரொம்ப அற்புதமாக பேசினார். என்னுடைய அருமை சகோதரர். அவர் கூட இன்னைக்கு நான் பேசுகிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அன்பு தம்பி ராமையா அல்ல, அண்ணன் ராமையா இப்பொழுது உங்கள் முன்னால் அந்த அணியினுடைய கருத்துக்களை நிறைவு செய்ய வருகிறார். உங்கள் பலத்த ஆரவார கரவொலிக்கு மத்தியில் எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு பிரசவித்த சுகத்தோடு உட்காந்துருக்காங்க. எல்லாம் டெலிவரி ஆகிப்போச்சு. அப்பா
நான் அபார்ஷன் ஆகி வந்து உட்காந்து நிற்கிறேன். இதான் இப்போ அவங்களுக்கு நம்மளுக்குள்ள வித்தியாசம். நடுவரையா அத்தனை பேரும் எந்தூஸ்டியாஸ்டிக்காக உற்சாகத்துக்களே எப்போது வைத்திருக்கக்கூடிய லியோனி சாருடைய பட்டிமன்றம் என்று அழைத்தவுடன் நான் மறுப்பு சொல்ல முடியலை, பயம் வந்தது. காரணம், நீங்கள் சந்திக்காத மேடை இல்லை. எவ்வளவு பேர் உருவாக்கி இருக்கிறீங்க. உருவாக்குறது பெருசு இல்லை சார், ஒரு கட்டத்தில் டயர்டாயிடுவாங்க சார். நீங்கள் வாத்தியாராக இருந்த காரணத்தினால் அந்த வாத்தியாரின் அந்த தார்மீகத்தை வகுப்படுத்த நடத்தி கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய அடிநாதம் கருத்து, அந்த கருத்தினால் மட்டும்தான் நீங்கள் பெற்ற அவ்வளவு கருத்துக்களையும், அலையில் எங்கே இருக்கு அலையில், ஒட்டுமொத்த கருத்துகள் பட்டினத்தார் போல பெற்ற அறிவை, படித்ததை, பழகியதை, பண்பட்ட அவ்வளவு கருத்துக்களையும் அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்போடு வந்து உட்காந்துருக்கீங்க. என் வாழ்க்கையை பொறுத்தளவு இந்த அழகியல் கருத்தியல் நான் எப்படி பார்க்குறேன் சார், என் வாழ்க்கை புரட்சி தலைவரால் அவர் தான் என் இதயத்துக்குள்ள பூந்தார். அவரோட அழகியல், எம்ஜிஆர் சென்னை வருவதற்கு காரணமாக இருந்தார். அழகியல் கவர்ந்தேன். சென்னையிலே தங்கி தோல்விகளை தாங்கி இந்த நிலையில் கலைஞர் அண்ணா அறிவாலயத்தில் நின்று பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் எனக்கு விவரம் தெரிந்த பிறகு கலைஞர் என்ற கருத்தியல் மூலமாக தாக்கப்பட்டதனால் தான். கவரப்பட்டது புரட்சி தலைவரால், கருத்தால் வசப்பட்டது கலைஞரால். இந்த எம்ஜிஆர் என்கிறவர் எங்கே இருந்தார்? காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து கைப்பிடித்து அழைத்து வந்தவர் கலைஞர். ஐயோ அப்படியா? எஸ், புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை கொடுத்து புரட்சி நடிகர் என்று பேச வைப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர் கலைஞர். என் அன்பு சகோதரர் நெல்லை ஜெயந்தா அவர்கள், வாலி அவர்களுடைய செல்லப்பிள்ளை. நான் அளவோடு ரசிப்பவன், அடுத்த வரி கிடைக்காமல் வாயிலே வெத்தலை போட்டு உட்கார்ந்திருந்த வாலி அவர்களிடம் கலைஞர் வந்துதான் சொல்லுகிறார், எதையும் அளவின்றி கொடுப்பவன். ஆக நன்றாக உணர்ந்து பாருங்கள், நான் சொல்லுகிறேன். ஆக வள்ளல் என்ற ஒரு இடத்திற்கும் எம்ஜிஆரை தள்ளி கொண்டு போய் ஒரு புரட்சிக்காரனாக, ஒரு வள்ளல் தன்மை கொண்டவனாக, மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமாக அடித்தட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கலைஞர்கிட்ட இருந்திருக்கு. கருத்து தாக்கப்பட்ட பிறகு 13 வருஷம் எதிர்க்கட்சியாக இருந்திருக்காரு, 5 முறை. அவர் பார்த்தா கொஞ்சம் அப்படியே படித்து பார்த்ததுக்கு பிறகு எப்பொழுது எனக்கு சிரமம் தானே, இதெல்லாம் என்ன சிரமம். பெண் எடுத்த வகையில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கார். நவாப்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான நவாப்ல படம் கிடைச்சிருச்சா? அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் லீவாக இருப்பேன்னு. எனக்கு திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தானே, வேலை இல்லாதவங்க எல்லா கிழமையும் ஒரு கிழமை தானே. அப்படியே சோதனையாக உட்காந்துட்டு ஆடியோவில் ஒரு சாங், ஆடியோவில் சார், ஆடியோவில் அந்த கருத்து தான் எனக்கு அழகியல் என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவே இல்லை. கருத்து, உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. கதை கட்ட சில பேர் இருந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு, காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கயவர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி. நான் எடுத்த முடிவில் நான் தெளிவாக இருக்கிறேன். நீ எடுத்த முடிவை ஒரு முறை மாற்றி என்றால் ஒவ்வொரு முறை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் என்று கண்ணதாசனுடைய வரிகளையும் எடுக்கிறேன், இந்த பாடலையும் கேட்கிறேன். மறுநாள் காலையில் போன் வந்துருச்சு சார், எனக்கு ஐடியா கருத்து விடப்படாதியா கோர்ட்டுக்கு மனசாட்சி. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், மாற்றக்கூடாது. அப்போ என் முடிவை நியாயப்படுத்தணும். அறிக்குது அதே ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ படம் கிடைச்சிருச்சா, படம் கிடைச்சிருச்சா ஏன்னா எதுக்கு நான் அடுத்தாவது வேற ஏதாவது கேட்பேன். நான் படம் கிடைச்சிச்சு, 6 படம் கிடைச்சிருச்சுங்க. 2 முருகன் படம், 2 பிள்ளையார் படம், ஒரு இயேசுநாதர் படம், ஒரு சிவன் படம். அடுத்த பஸ்ஸில் புறப்பட்டு வந்து 2 படத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க. கட்டு ஒரு பாடல் கொடுத்த, அந்த கருத்து கொடுத்த அந்த திமிர், நேற்று வரை நீ ஒரு சொந்தக்காரன் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறான் சாமி, இன்னைக்கு வரைக்கும் போன் கட்டு. யார்கிட்ட? எது கொடுத்த தைரியம்? கருத்து கொடுத்த தைரியம். அதான் சார் சொந்த வாழ்க்கையில் வயசு ஏற ஏற எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு.
10 வயது படபடக்கிற வயது, 20 வயது இருப்பு கொள்ளாத வயது, 30 வயது முணுமுணுக்கிற வயது, 40 வயது நாயாக உழைப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் வயது, 50 வயது அனுபவிக்க துடிக்கும் வயது, 60 வயது ஆசை மட்டும் விடுகிற வயது, 70 வயது எண்ணத்தை செயல்படுத்த தடுமாறும் வயது, 80 வயது எங்கும் தனியாக செல்லக்கூடாத வயது, 90 வயது தன் முகத்தை பிறர் பார்க்க உச்சப்படும் வயது, 100 வயது இறைவனின் வயது. நாம் அனைவரும் வயதின் அடிமைகள். அழகியல் எவ்வளவு நேரம் காப்பாற்றும்? எந்த வயசு வரைக்கும் உங்களை அட்ராக்ட் பண்ணும்? ஒரு மாத்திரை உள்ள தடவுறதுக்கு மேலே தடவுற தேனு மாதிரி மாத்திரை, அதுதான் மனுஷனுக்கு. யாத்தைய மாத்திரை. அழகியல் அவர்கள் கலவரப்படுத்துபவர்கள், கருத்தியல் நாங்கள் ஒழுங்குபடுத்துபவர்கள். அவர்கள் கர்வத்தோடு இருப்பவர்கள், நாங்கள் கௌரவத்தோடு இருப்பவர்கள். அவர்கள் ஒப்பனை இல்லாமல் வந்தால் சாயம் வெளுத்து போவார்கள். நாங்கள் நிரந்தரமானவர்கள், எங்களுக்கு வயது கிடையாது. அவர்கள் 6வது அறிவுக்கு முதல் எதிரிகள், நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு முதல் நண்பர்கள். அவர்கள் கிணற்று தவளைகள், நாங்கள் காட்டுப்புலிகள். அவர்கள் சமைத்து உண்பதற்கு தயாராக இருக்கும் தின்பண்டங்கள், நாங்கள் எதிர்கால தலைமுறைக்கு பத்திரப்படுத்தப்பட்ட விதை நெற்கள். அவர்களின் இதயம் அவர்களின் வாயில் இருக்கிறது, எங்களின் வாயோ எங்களின் இதயத்தில் இருக்கிறது. அவர்கள் அம்மிக்கல்லுக்கு போகும் முன் அலங்காரமாக இருக்கும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, மிளகு. நாங்கள் பஞ்சத்திற்கு இடமில்லாத பஞ்சபூதங்கள், நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, கருத்து. அவர்கள் நீரில் குளித்தாலே சாயம் போவார்கள், நாங்கள் நெருப்பில் இட்டாலும் கருத்து போகாதவர்கள், கருத்து போகாதவர்கள். நீங்கள் கருத்துன்னு தான் சொல்லணும், இல்லைன்னா 10 நாளைக்கு உங்களை எங்கே இல்லாத அளவுக்கு வீட்டில் கொட்டி வச்சு கும்பிட்டு விடுவேன். ஏன் சார் தப்பா சொல்லிட்டீங்க? நன்றி. ஒவ்வொரு பட்டாசும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சியை தருவது போல இந்த 8 பேரும் 8 விதமான பேச்சு தீபாவளி பட்டாசு மாதிரி நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. நினைத்தாலே இனிக்கும்ல எம்.எஸ். விஸ்வநாதன் பாடியிருப்பார், சிந்து பைரவி ராகம். அந்த ராகத்தில் அவர் பாடினது அந்த பட்டத்தில் ரஜினி சார் நடிக்கும்போது நாங்கள்லாம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கப்போ வந்த படம் நினைத்தாலே இனிக்கும்ல. அந்த பாட்டில் ஒரு கருத்தும் கிடையாது, ஆனால் அந்த பாட்டு சினிமாவில் ஓடுறப்ப ரசிகர்கள் பட்ட ஒரு ஆரவாரம். ஜெகமே மந்திரம் புவனே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவதை தினமும் நாடகம் சிவசம்போ ரம்பம் டரடி டிரடி ரம்பம் டரடி டிரடி ரம்பம் டிம்பம் டரடி 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 டடா. இதில் என்னையா கருத்து இருந்துச்சு? அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு, அப்பாவி என்பார்கள் தப்பாக, ஒன்றும் இல்லை. ஆனால் அதை எம்.எஸ். விஸ்வநாதன் பாடின முறை, அதுக்கு ரஜினி சார் ஆடின ஆட்டம், அந்த பாட்டுக்கு அப்படி ஒரு கிளாப்ஸு அன்னைக்கு. இன்னும் அழகியலுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். கண்ணதாசன் பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கார், வழியில் ஒரு காட்சி, தண்ணியை போட்டு ஒருத்தன் படுத்துருக்கான் நடு ரோட்டில். ஒருத்தன் எழுப்பி வந்துடுறா வந்துடுறா, எந்த ஊர்ரா? எந்த ஊருன்னு கேட்குறியா? இருந்த ஊரை சொல்லவா, வந்த ஊரை சொல்லவா, பிறந்த ஊரை சொல்லவா அப்படின்னா கண்ணாசன் அப்படியே பார்த்துருக்காரு. ஆஹா மேட்ரு கிடச்சிருச்சுறான்ட்டு போட்டாரியா காட்டு ரோஜா படத்தில். எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடியிருந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கையூரில் தவழ்ந்திருந்தேன், கண்ணூரில் கலந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காளையூர் வந்து விட்டேன். என்ன பாட்டியா, காலத்தால் அழியாத ஒரு பாட்டு. அழகியல் தான் நிற்கும் அப்படின்னு தீர்ப்பை சொல்ல முடியுமா? இல்லை. அதையும் மீறி அழகியலே இல்லாமல் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டு எத்தனை தெரியுமா? கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், மனுஷன் ஏச்சு பொழைச்சது அந்த காலம், மடமை நீங்கி பொது உடைமை வந்தது இந்த காலம்,
காசிக்கு போனா கரு உண்டாகும் என்பது அந்த காலம், இப்ப ஊசிய போட்டா உண்டாகும் என்பது இந்த காலம். மழை வரும் என்பது மந்திரம் ஜெபிச்சது அந்த காலம், மழை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். சாத்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம், கத்தி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம். இதுல என்னையா அழகியல் இருக்கு? காலத்தால் அழியாத கருத்துமிக்க பாடல்களும் வந்திருக்கா இல்லையா? எது இன்னைக்கு நிலச்சி நிற்கிது? 4 வாக்கியத்தில் தீர்ப்பை முடிச்சிடுறேன் நான். அழகான பொண்ணு, குணமான பொண்ணு. யாரை கட்டுவீங்க? குணமான பொண்ணு தான். அழகு ஒரு 30-40 வயசு வரைக்கும் தான். குணமான பொண்ணு தான் காலம் வரைக்கும் நம்மள்கிட்ட காத்திருக்கு. அருமையாக தம்பி ராமையா சொன்னார், ஒரு மருந்துக்கு தடவப்பட்ட தேன் முக்கியம் அல்ல, அந்த மருந்து தான் முக்கியம். அந்த மருந்தை போன்றது தான் கருத்து வளம், தேன் போன்றது தான் உங்களுடைய அழகியல்னார். முடிஞ்ச அதிலேயே கருத்து வளமுள்ள பாடல்கள் தான் தமிழ் திரை இசையில் மக்களால் ரசிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மனதில் நிலைத்து வாழ்வது அழகு பாடல்கள் அல்ல, கருத்து வளமுள்ள பாடல்கள் என்று சொல்லி, அருமையான இந்த தீபத் திருநாளில் கீழே இருக்கும் ஒளி எப்படி மேலே போகிறதோ, இந்த தீபத் திருநாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை மேலெழும்பும் ஒளியைப் போல் மென்மேலும் வளரட்டும் வளரட்டும் என்று வாழ்த்தி, அனைவருக்கும் மீண்டும் தீபத் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.